ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குமாருடைய இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம். இதில் இருக்கிற 5வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு போட போகிறோம். கிட்டத்தட்ட 70 கேள்வியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி 4வது இயலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. இதை அட்டன் பண்ணுங்கள். முடிச்சுட்டு அதையும் பார்த்துருங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? தயாராக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 6 பகுதியிலேருந்து டெஸ்ட் நடக்கும். காலையில் வீடியோ கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துடும். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற டாபிக் ஆசாரக்கோவை. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். ஆசாரக்கோவை இந்த நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை இந்த நூலின் ஆசிரியர் யார்? விடை பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்த வினா பாருங்க. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? இதற்கான விடை கயத்தூர். கயத்தூரில் பிறந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்க. ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை என்றால் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு அர்த்தம். அடுத்த வினா பாருங்க. ஆசாரக்கோவை எந்த வகையான நூல்? எந்த நூல் வகையில் வருது? ஆசாரக்கோவை எந்த நூலில் வருதுங்க? விடை 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த வினா பாருங்க. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல் வகை என்ன? ஆசாரக்கோவையில் இருக்கிற பாடல் வகை என்னங்க? விடை வெண்பா வகை. வெண்பா. அடுத்த வினா பாருங்க. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை பாட்டு இருக்குது? விடை 100 பாடல்கள் இருக்குது. ஆசாரக்கோவையில் 100 பாடல்கள் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. ஆசாரக்கோவை ஒவ்வொரு பாடலிலும் கூறும் நல்லொழுக்கங்கள் எத்தனை? ஆசாரக்கோவையில் ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்கிற நல்லொழுக்கங்கள் எத்தனை? இதற்கான பதில் 8 கருத்துக்களை கூறும். 8 விதைகள்னு சொல்லியிருப்பாங்க. புத்தகத்தில் பாருங்கள், 8 விதைகள்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். இது புக் பேக் கொஷனுங்க. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். இங்கே என்ன வரும்? பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். விடையை பார்க்கலாங்களா? விடை இன்சொல் பேசுவேன். இனிய சொற்களை பேசுவேன். அடுத்த வினா பாருங்க. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். பொறை. அடுத்த வினா பாருங்க. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? அறிவு கூட்டல் உடைமை. சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? அறிவுடைமை என்பது கரெக்டு. அறிவுடைமை. அடுத்த வினா பாருங்க. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இவை கூட்டல் எட்டும். விடையை பார்க்கலாங்களா? இவை எட்டும் என்பது கரெக்டு. இவை எட்டும். அடுத்த வினா பாருங்க. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்றி அறிதல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். அடுத்த வினா பாருங்க. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொறையுடைமை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. இதுதான் கரெக்டு. பொறை கூட்டல் உடைமை, பொறையுடைமை. அடுத்து நாம் பார்க்க போகிறது கண்மணியே கண்ணுறங்கு. ஃபஸ்ட்டு வினா பாருங்க. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. விடை நந்தவனம் என்றால் பூஞ்சோலை, பார் என்றால் உலகம்,
பண் என்றால் இசை, இளைத்து என்றால் பதித்து. அடுத்த வினா பாருங்க. தொகை சொல்லில் பொருந்தாதது என்ன? முத்தேன். முத்தேன்னா 3 தேன்கள் வரும். இங்கே ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக வந்திருக்கு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடை: முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், மரத்தேன் இதெல்லாம் வராது. மற்ற 3 தான் முத்தேன்கள். அடுத்து பாருங்க. தொகைச்சொல்லில் பொருந்தாதது முக்கணி. எது முக்கணியில் வராதுங்க? விடை: மா, பலா, வாழை இந்த 3ம் முக்கணி. தேங்காய் இதெல்லாம் வராது. அடுத்த வினா பாருங்க. தொகைச்சொல்லில் பொருந்தாதது எது? முத்தமிழ். இதில் பொருந்தாதது முத்தமிழ்னா என்னங்க? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், பாடல் தமிழ்லாம் கிடையாது, தவறு. அடுத்த வினா பாருங்க. தாள் என்பதன் பொருள் என்ன? இதை தேர்வில் எதிர்பார்க்கலாங்க. தாள் என்பதன் பொருள். விடை: இந்த தாள் என்றால் நாக்கு. இந்த தாள் இப்படி போட்டு இந்த இல் அப்படின்னு வந்தால் அது பாதத்தை குறிக்கும். அடுத்த வினா பாருங்க. தாலாட்டு பிரித்து எழுதுக. தாலாட்டுனா தாள் கூட்டல் ஆட்டு. தாள்னா நாக்கு, நாக்கை ஆட்டி பாடுவதால் தாலாட்டு என்று பேர் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது வந்து புக் பேக் கொஷினுங்க. பாட்டிசைத்து. இதற்கான பதில் பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டிசைத்து. அடுத்த வினா பாருங்க. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வாழை கூட்டல் இலை. இதற்கான பதில் வாழை இலை என்பது சரி. வாழை இலை. அடுத்த வினா பாருங்க. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கை கூட்டல் அமர்த்தி. இதற்கான பதில் கையமர்த்தி என்பது கரெக்டு. கையமர்த்தி. அடுத்த வினா பாருங்க. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உதித்த என்றால் மறைந்த என்பது எதிர்ச்சொல். அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு தமிழர் பெருவிழா. வினா பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் என்ன? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். நன்னூலில் 462வது பாடலாக கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. போகித் திருவிழா கொண்டாடப்படும் நாள். போகித் திருவிழா கொண்டாடப்படும் நாள். இதற்கான பதில் மார்கழி மாதத்தின் இறுதி நாள். மார்கழி மாதத்துடைய கடைசி நாளில் தான் போகித் திருவிழா வரும். அடுத்த வினா பாருங்க. முற்காலத்தில் யாரை வழிபடும் நோக்கில் இந்திர விழா கொண்டாடப்பட்டது? இந்திர விழா எத்தனை நாள் கொண்டாடியிருப்பாங்க? 28 நாட்கள் கொண்டாடியிருப்பாங்க. யாரை வழிபடும் நோக்கில் கொண்டாடியிருப்பாங்க? மலை கடவுளை வழிபடும் நோக்கில் கொண்டாடியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள். ஒவ்வொரு வருடமும் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள். விடை: தை முதல் நாள். தை மாதம் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும். அடுத்த வினா பாருங்க. எந்த நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது? திருவள்ளுவர் ஆண்டு வேற, திருவள்ளுவர் நாள் வேற. ஆண்டு தொடங்குவது தை முதல் நாள். திருவள்ளுவர் நாள் என்பது தை 2வது நாள். தை மாதம் 2வது நாள் திருவள்ளுவர் பிறந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்க. மாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன? மாடு என்ற சொல்லின் பொருள். இதற்கான பதில் மாடு என்றால் செல்வம் என்பது பொருள். அடுத்த வினா பாருங்க. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. இதற்கான விடை கிமு 31. நல்லா கவனிங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டார். கிமு 31லேயே திருவள்ளுவர் பிறந்துட்டார். அடுத்த வினா பாருங்க. மகர சங்கராந்தி என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலத்தில் தவறானது. கேள்வியை நல்லா வாசிங்க. மகர சங்கராந்திங்கிற பேரில் கொண்டாடுறாங்க.
கீழே 4 மாநிலங்களை கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கர்நாடகாவில் கொண்டாடுவாங்க, மகாராஷ்டிரம் கரெக்டு, உத்தரப்பிரதேசம் கரெக்டு, பஞ்சாபில் மகர சங்கராந்திங்கிற பேரில் கொண்டாட மாட்டாங்க, கொண்டாடுவாங்க ஆனால் மகர சங்கராந்திங்கிற பேர் வராது. மொத்தம் 4 மாநிலங்களில் இந்த பேரில் கொண்டாடுறாங்க. இன்னொன்று என்ன வருங்க? இன்னொன்று ஆந்திரா வரும். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்கள்லேயும் மகர சங்கராந்திங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. அடுத்த வினா பாருங்க. லோரி என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலம் எது? லோரி என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலம் பஞ்சாப் மாநிலம். பஞ்சாபில் பேர் என்னங்க? பஞ்சாபில் லோரின்னு பேர், பஞ்சாப் லாரி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்க. உத்தராயன் என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலங்கள். 2 மாநிலங்கள் இப்படி கொண்டாடுது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். உத்தராயன் என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலங்கள் குஜராத் மற்றும் ராஜஸ்தான். குஜராத் மற்றும் ராஜஸ்தான். அடுத்த வினா பாருங்க. இது புக் பேக் கொஷினுங்க. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வார்கள். அடுத்த வினா பாருங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். என்ன கட்டுவாங்க? தோரணம் கட்டுவர். தோரணம். அடுத்த வினா பாருங்க. பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று, பொங்கல் அன்று. அடுத்த வினா பாருங்க. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. போகி பண்டிகை. இதை பிரித்து எழுதுனீங்கன்னா என்ன வருங்க? போகி கூட்டல் பண்டிகைன்னு வரும். சேர்த்தும் பொழுது இப்பு வரும், பிரிக்கும் பொழுது இப்பு வராது. போகி கூட்டல் பண்டிகை. அடுத்த வினா பாருங்க. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். முன்னாடியே பார்த்தோம், நன்னூலில் சொல்லியிருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். அடுத்த வினா பாருங்க. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும். பட்டுப்போன மரத்தை பார்த்தால் துன்பம் தரும். துன்பம் என்பது சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மனம் கவரும் மாமல்லபுரம். வினா பாருங்க. ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன எவை? 2 கண்டுபிடிக்கணும். ஒரு நாட்டுடைய பண்பாடு, அந்த நாட்டுடைய நாகரிகம், இந்த 2ஐயும் உலகத்துக்கு சொல்லக்கூடியது கலைகள் மற்றும் இலக்கியங்கள். கலைகளும் இலக்கியங்களும். அடுத்த வினா பாருங்க. நரசிம்மவர்மன் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர்? நரசிம்மவர்மன் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர்? இதற்கான பதில் பல்லவர்கள் மரபை சார்ந்தவர். அடுத்த வினா பாருங்க. மாமல்லன் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார்? மாமல்லன் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன். அடுத்த வினா பாருங்க. நரசிம்மவர்மன் எந்த கலையில் சிறந்தவர்? ஏதாவது ஒரு கலையில் சிறந்திருக்காரு, அதனால தான் மாமல்லன்கிற பேர் வந்திருக்கு. எந்த கலையில் சிறந்தவர்? மற்போரில் சிறந்தவர். மற்போரில் சிறந்தவர் நரசிம்மவர்மன். அடுத்த வினா பாருங்க. நரசிம்மவர்மன் எந்த காலத்தை சார்ந்தவர்? நரசிம்மவர்மன் எந்த காலத்தை சார்ந்தவர்? கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நரசிம்மவர்மன் கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த வினா பாருங்க. மாமல்லபுரம் சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டன? மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு? 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. 4 தலைமுறையாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. சிற்பக்கலையின் உச்சம் என அழைக்கப்படுவது எது? சிற்பக்கலையின் உச்சம் என அழைக்கப்படுவது அர்ஜுனன் தவம். அடுத்த வினா பாருங்க. அர்ஜுனன் தபசு என்பதனை இவ்வாறும் அழைப்பர். அர்ஜுனன்
தபசு என்பதை எவ்வாறு அழைப்பார்கள்? பகீரதன் தவம் என்றும் சொல்வார்கள். பகீரதன் தவம். அடுத்த வினா பாருங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். அடுத்த வினா பாருங்க. சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகைப்படும். அடுத்த வினாவை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களையும் மோட்டிவேட் பண்ணணும். எங்களை மோட்டிவேட் பண்ண தான் நாங்களும் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுடைய சப்போர்ட் என்பதும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். சிற்பக்கலை வடிவமைப்புகளில் தவறானது எது? மொத்தம் 4 வகையான சிற்பக்கலை வடிவமைப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இங்கே 4ல் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. எதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? குடைவரை கோவில்கள் வரும், ஒற்றைக்கல் கோவில்கள் வரும், கட்டுமான கோவில்கள் வரும், செங்கற்கோவில்கள் வராது. அப்போ இங்கே என்ன வரும்? புடைப்பு சிற்பங்கள் வரும். புடைப்பு சிற்பங்கள் என்பது சரி. நல்லா கவனிங்க. சிற்பக்கலை வடிவமைப்பு 4 வகைப்படும். அது குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். அடுத்த வினா பாருங்க. 4 வகை சிற்பக்கலை வடிவமைப்புகளும் காணப்படும் இடம் எது? இந்த 4மே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. எங்கே இருக்குது? மாமல்லபுரத்தில் இருக்கிறது. மாமல்லபுரத்தில் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது இலக்கணம். மயங்கொலிகளை பார்க்க போகிறோம். தமிழில் உள்ள மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் இருக்கும் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குது. 8 எழுத்துக்கள் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. மயங்கொலி எழுத்துக்களில் தவறானது எது? மொத்தம் 8 எழுத்துன்னு பார்த்தோம். அந்த 8 எழுத்தில் எது தவறாக இருக்குது? விடை, இந்த நா நா ஞா வரும், இந்த லா 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 வரும், இந்த ராரா வரும், கா ஆ இது வராது. இது மயங்கொலி எழுத்து கிடையாது. அடுத்த வினா பாருங்க. இந்த வானம், இந்த வானம், பொருள் அறிக. எது கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 3 சுழி நா, 2 சுழி நா. சரி, விடையை பார்க்கலாங்களா? இந்த வானம் 3 சுழி வானம் என்றால் வெடியை குறிக்கும். இந்த வானம் என்றால் ஆகாயத்தை குறிக்கும். அப்போ விடை பி தான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. நாவின் நுனி, நாக்குடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றுவது என்ன? நாக்குடைய நுனி மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து 3 சுழி நா. இந்த எழுத்து உருவாகும். இந்த நா என்பது உருவாகும். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. நாக்குடைய நுனியானது எங்கெல்லாம் டச் ஆகுதோ அங்கே ஒவ்வொரு எழுத்து உருவாகும். இதை கரெக்டாக போட சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 3 சுழி நாவை முன்னாடியே பார்த்துட்டோம். நாக்குடைய நுனி அன்னத்துடைய நடுப்பகுதியை டச் பண்ணணும். நடுப்பகுதியை தொட்டால் 3 சுழி நா உருவாகும். அதுவே முன்பகுதியை தொட்டால் 2 சுழி நா உருவாகும். பல்லுடைய அடிப்பகுதியை தொட்டால் இந்த நா உருவாகும். நாக்குடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடினால் இந்த லா உருவாகும். இதை வச்சு தான் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த வினா பாருங்கள். பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல், விரும்பு ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் என்ன? இதை கரெக்டான ஆர்டரில் கொண்டு வரணும். முதல்ல வர வேண்டியது பொருளுடைய மதிப்பு, 2வது வர வேண்டியது உண்டாக்குதல், 3வது வர வேண்டியது விரும்பு. இந்த ஆர்டரில் சொல்ல அமைக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. பொருளின் மதிப்புனா இந்த விலை, உண்டாக்குதல்னா விளைவித்தல், விரும்புனா விளைதல். இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். செடியின் இலை, மெலிந்து போதல், நூல் இலை ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் என்ன? இதையும் கரெக்டாக வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வர வேண்டியது செடியுடைய இலை, 2வது மெலிந்து போதல், 3வது நூல் இலை. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை இங்கேயும் ஆ தான் கரெக்டு. செடியுடைய இலைனா இந்த இலை, மெலிந்து போதல் என்றால் இலைத்து விடுதல்,
நூல் இலைனா இந்த இலை. அப்போ ஆங்கிறது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. பொருத்துக. சரியாக பொருத்த வேண்டும். இப்படியே பார்க்கலாங்களா? இங்கேயே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த நா என்பதை தன்னகரம் சொல்லுவாங்க. இந்த லா என்பதை வகர லகரம் சொல்லுவாங்க. இந்த லா என்பதை பொது லகரம் சொல்லுவாங்க. இந்த லா என்பதை மகர லகரம் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க. பொருள் வேறுபாடு அறிக. இந்த ஏரினா என்ன, இந்த கூரைனா என்ன, இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி பொருத்தணும். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? இந்த ஏரி என்றால் நீர்நிலை, இது கரெக்டு. இந்த கூரை என்றால் புடவை, இது கரெக்டு. அப்போ விடை பி தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. பொருள் வேறுபாடு அறிக. சிரம் கடல், இதை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். சிரம் கடல். விடையை பார்க்கலாங்களா? இந்த சிரம் என்றால் தலை, தலையை குறிக்கும். இந்த கடல் என்றால் பறவையை குறிக்கும். அப்போ விடை தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் இயல் 6 பகுதியிலேருந்து டெஸ்ட் நடக்கும். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லேயும் வரும், அதையும் பார்த்துருங்க. சரி, அடுத்த வினா பாருங்கள். வேறுபாடு அறிக. பூ டேஸ் வீசும், மனிதன் டேஸ் சிறியது. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை இங்கே 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வந்துருச்சு. 2ல் எது சொன்னாலும் ஓகே தான். அதாவது பூ மனம் வீசும், மனிதனுடைய கண் சிறியது, இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கலைச்சொல் அறிக. ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? வெல்கம் அப்படின்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், டிஃபன்னா சிற்றுண்டி. அடுத்து நாம் பார்க்க போகிறது திருக்குறள். மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எது? அப்படியே முகர்ந்து பார்த்துட்டிங்கன்னா வாடி போயிடும். அந்த மலர் அனிச்சம் மலர். மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் அனிச்சம் மலர். அடுத்த வினா பாருங்க. விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? நம் முகம் மாறினால். நம்ம சந்தோஷமாக வரவேற்றா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அட வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களும் வருத்தப்படுவாங்க. ஸோ நம்முடைய முகம் மாறினால் அவங்களுடைய முகமும் மாறும். அடுத்த வினா பாருங்க. நிலையான செல்வம் எது? திருக்குறள் கூறும் நிலையான செல்வம் எது? விடை பார்க்கலாங்களா? விடை ஊக்கம் என்பது தான் நிலையான செல்வம். அடுத்த வினா பாருங்க. ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்த வினா பாருங்க. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருளுடைமை இந்த சொல்லை பிரித்து எழுதுனா என்ன வருங்க? பொருள் கூட்டல் உடைமைன்னு வரும். அடுத்த வினா பாருங்க. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுதுக. பயன் கூட்டல் இலா என்றால் பயனிலா, இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. ஊக்கமது கைவிடேல் என்று கூறியவர் யார்? ஊக்கமது கைவிடேல் என்று கூறியவர் ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஔவையார். கடைசி வினா பார்க்குறேங்க. இதோட 5வது இயல் முடியுது. உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. எப்படி வீடியோ இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு 6வது இயல் பகுதியில் நடக்கும். நன்றாக படித்து விட்டு வாருங்கள். வீடியோ கரெக்டாக ஷார்ப்பாக காலையில் 5 மணிக்கு வந்துடும். சரி, ஓகே. கடைசி கேள்வியை பார்க்கலாமா? யாரிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு செல்லும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? யாரிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு செல்லும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? இதற்கான பதில் தளராத ஊக்கம். தளராத ஊக்கம் இருக்கிறவங்ககிட்ட ஆக்கம்னா என்னங்க? செல்வம். செல்வம் தானே வழிகேட்டு செல்லும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அவ்வளோதான் நண்பா. 5வது இயலை சிறப்பாக முடிச்சிட்டோம். அடுத்த இயலுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன்.
அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.